பரக்கத்து நிறைந்த ரமலானுடைய காலம் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு நாம் தயாராகவும் ஆயிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கையேந்தி பெற்றிருக்கிறார்கள். நமக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். வபல்லிகினி ரமலான், ரமலானை நான் அடைவதற்கு தௌஃபீக் செய் என்ற பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள். நபித்தோழர்களான சஹாபிகள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நிழலிலேயே வாழ்ந்தவர்கள். ரமலானுக்கு முன்பே தயாராகி கொள்வார்கள். ரமலானுக்கான காரியங்களிலே ரமலானில் நீண்ட பயணங்களை தவிர்த்து கொள்வத காரியங்கள் உட்பட ரமலானின் நோன்புக்கு தடங்கள் வராமல் உடலையும் பேணுகிற பக்குவங்களையும் அந்த பெருமக்களின் வழியே நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. ஆக ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய காலமாக ரமலான் இருக்கிறது. ஏனென்றால் மனிதனின் மொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ் சரி செய்கிற காலம். இன்னொரு பக்கம் எல்லையில்லாத அருள்களை பொழியும் காலம். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அப்படி விவரிப்பார்கள். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் சொன்னான், அந்த மாதத்தில் யார் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறீர்களோ ஒமன் ஷஹித மின்குமு ஷஹர் ஃபல்யஸும்ஹு, அவர்கள் கட்டாயம் நோன்பு நோற்று விடட்டும் என்கிறான். அப்படியானால் நோன்பு என்பது காரணங்களை சொல்லி விடப்படக்கூடாது. ஏதாவது ஒரு காரணம் வாழ்க்கையில் வரும். சில சின்ன நோய்கள் வரலாம், நோன்புக்கான சில தடங்கள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த காலம் கிடைத்தால் ஃபல்யஸும்ஹு, எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொஞ்சம் பலமாகவே சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் அந்த காலம் சிறு குழந்தைகளையும் நுஸவ்விமுஹு, நோன்பு வைக்க பழக்கப்படுத்தினோம். வீடுகளிலே குழந்தைகள் 4-5 வயதுக்கு உட்பட்டவர்களையும் நோன்பாளிகளாக நாங்கள் ஆக்கினோம். ஏனென்றால் பக்குவப்படுத்த வேண்டிய காலம், ரமலானை வீணாக்கிவிடக் கூடாது என்பதிலே அந்த கவனம் பெருமக்களுக்கு இருந்தது. இங்கே நான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன். முதல் விஷயம், நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கணுங்கிற உறுதி, அதோடு சஹர் வைக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராத்திரி 12 மணிக்கு வர்றோம், 1 மணிக்கு வர்றோம், ஏதாவது அப்பமே சாப்பிட்டுட்டு படுத்துருவோம், அப்படி செய்யாதீர்கள், சஹர் வையுங்கள். ஏன் நாயகமே? சஹர் உணவு பரக்கத்து என்றார்கள். இன்னபி சுஹூரி பரக்கா, சஹர் பரக்கத். அந்த உணவு உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம். சாப்பிட முடியல, ராத்திரி சாப்பிட்டோம், பிந்தி தான் சாப்பிட்டு இருக்கிறோம், வியாபாரத்தில், கடையில், பஜாரில் போயிட்டு லேட்டா வந்தோம், பரவாயில்லை, 1 மிடர் பால் குடிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். 1 மிடர் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா? கொஞ்சம் தண்ணீராவது குடியுங்கள். சஹருக்கு எழுந்திரித்து அந்த பானமும் பரக்கத். பரக்கத்தினால உடம்புக்குள் இருக்கிற நோயை குணமாக்கிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஹர் உணவு கூட எனக்கு ஆரோக்கியம், அது ஒரு பரக்கத். என் வியாதியை சுத்தப்படுத்துகிற உணவு, அதற்காக அதை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம் நோன்பு, நமது பெண்கள், நமது சிறுவர்கள், முதியவர்களை கூட நோன்புக்காக தயார்படுத்தி வைப்பது. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நோன்பாளியாக ஆக்கு. ஏன்? நோன்பு வைப்பதால் நிறைய பாக்கியங்கள் அவர் அடைகிறார். ஒரு நோன்பாளி ரமலானை பொறுத்த வரையிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து லட்சக்கணக்கான அருள்கள் இறங்கும். அந்த அருள்கள் நோன்பாளிகளை இலகுவாக அடைந்து விடுகிறது. அவர் என்ன செய்தாலும் நன்மை. அவர் ஒரு 10 நிமிஷம் தூங்கினாரா நன்மை. அவர் செய்யக்கூடாதது என்ன? நாப பேணணும். ரமலான்ல அதிகம் பேசாதீர்கள் என்றார்கள். யாரிடத்திலும் சண்டை போட்டு விடாதீர்கள் என்றார்கள். அமல்களை எல்லாம் மறைக்க சொன்ன முத்தம நபிகள், உன்னிடத்தில் யாராவது சண்டையிட்டால், உன்னை சண்டைக்கோ வம்புக்கோ இழுத்தால், திட்டினால் நீ சொல்லிவிடு,
இன்னி சாயும் நான் நோன்பாளி என்று சொல். வணக்கத்தை மறைக்கணும் என்று சொன்னவர்கள் இங்கே நீ நோன்பாளி என்று சொல். அப்படின்னா அவன் பேசினால் பதில் பேசாதே, சண்டையிட்டால் பதிலுக்கு சண்டையிடுறது இல்லை, சாபம் இடுகிறான், திட்டுகிறான், பதில் திட்டாத நோன்பாளி அப்படின்னா என்ன, நான் பேச மாட்டேன் என்ற பதில் தான் இல்லை. நான் நோன்பாளி என்று சொன்னால் அவன் ஒதுங்கட்டும், அவன் ஒதுங்கவில்லையா நீ ஒதுங்கி விடு. அந்த ஒரு நோன்பாளி என்று என்னை அடையாளம் காட்ட சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் வார்த்தைகள் கூட பேணப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னாங்க. எத்தனையோ நோன்பாளிகள் சஹருக்கு விழித்தார்கள், சாப்பிட்டார்கள். அவர்கள் அதற்கு பின்னால் பசியோடு தாகத்தோடு இருந்தார்கள். ஆனால் நோன்புக்கு கிடைக்கிற கூலி அது எல்லையில்லாத கூலியாச்சே, அவங்களுக்கு கிடைக்கலன்னாங்க. என்ன நாயகமே, கம்மின் சாயும் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் அக்ஷு வல் ஜூ, அவர்கள் பசித்திருந்தார்கள் என்று மாத்திரமே பதிவு செய்யப்பட்டார்கள். விழித்திருந்தார்கள், சாப்பிட்டு பசியோடு இருந்தாங்க, தாகமா இருந்தாங்க, அது அவங்களுக்கு கூலி. இப்ப நோன்புக்கு கூலி அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? வார்த்தைகளாலே, செயல்களாலே, சிந்தனைகளாலே ரமலானிலும் அவர்கள் பாவிகள். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. ரமலானை பிற மாதங்களை போல் ஆக்க வேண்டாம் என்றார்கள். மற்ற மாதமும் ரமலானும் சமம் இல்லை. மற்ற மாதத்துல நடக்கிற மாதிரி ரமலான்ல நடக்க கூடாது. மற்ற மாதத்துல பள்ளிவாசல்ல டைம் கொடுக்கிறது இல்லை, அப்படி இல்லை ரமலான். இதர காலங்களும் ரமலானும் சமம் இல்லை. எந்த அளவிற்கு? சமமா ஆக்காதீர்கள் என்றார்கள். வித்தியாசப்படுத்துங்கள். நோம்பு காலம்னா அதுல ஒரு வித்தியாசம் தெரியணும். அதிகமா நேரத்தை அல்லாஹ்வோடு கொடுக்கணும், ரசூலோடு கொடுக்கணும். குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கள், திக்ருக்கு நேரம் கொடுங்கள். தேவையில்லாத காரியங்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள், விலகி விடுங்கள். எந்த தவறான நிகழ்வுகளுக்கும் போகாதீர்கள். நீங்கள் நோன்பு நோற்றுவிட்டு தவறில் ஈடுபட்டால், வீண் பேச்சில் ஈடுபட்டால், சாப்பிடாமல் இருந்தீர்கள், தண்ணீர் பருகாமல் இருந்தீர்கள் என்பது மட்டும்தான் கிடைக்குமே தவிர கோடிக்கணக்கான கூலியில் நீங்கள் நஷ்டப்படுகிறீர்கள் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. நோன்பனுடைய கூலி வழங்கினால் இலக்குவோமா? நாம் இலக்க தயாராகுவோமா? மிகப்பெரிய பாக்கியம் ரமலான். அல்லாஹ் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிற காலம், வேதங்கள் அருளப்பட்ட காலம் ரமலான். திருக்குரானில் இருந்து எல்லா வேதங்களும் ரமலானிலேயே அருளப்படுகிறது. அப்படியானால் ரமலானை அல்லாஹ் மனித சமூகத்தின் வழிகாட்டுகின்ற வேதங்களையே இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த காலம். அந்த ரமலானை நாம் எப்படி ஆக்க வேண்டும்? எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தருகிறான், அடைகிறோம் அழகோடு, இன்னொரு பக்கம் அருளோடு. அதை இழப்பதற்கு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோன்பை லேசாக்கி தருவானாக. ஒருவர் நோன்பை விட்டுறக்கூடாது. உங்கள் ஆண்களும் பெண்களும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் வீட்டின் பெரியவர்களும் அவர்களை நோன்பு குடிக்க நீங்கள் பக்குவப்படுத்துங்கள். நோன்புக்கு அல்லாஹ்வே கிடைக்கிற போது ஏன் பயம், ஏன் பலகீனத்தை யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவன் லேசாக்குவான். நான் நோன்பாளியாக ஆக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.